அது என்ன தெரியும் ஐயா செட்டி அம்மா பிரம்மர் குளம் ஏன் போய் கொண்டிருக்காங்க இல்ல பிரம்மர் குளம் வீதியில போயிட்டு ஆமா பிரம்மர் வீதி
செய்ய வைக்கிறேன் அம்மா. என்னை தொடாதே அம்மா. பாடி வந்திருக்கிறேன் நான் கண்ணே. அப்ப வந்து முத்தத்தாரு எனக்கு இருக்கு ஒரே ஒரு பிள்ளடா கண்ணே. யாரையாவது அதுக்கு பழி இருக்க போறோம்னு சொல்லி போறிய கண்ணே. அப்ப தலைவீதி அப்ப இருந்தார் பண்டை அப்பா இருக்காரா கண்ணே. உன்னை பெற்ற தாய் இருக்க எங்கெல்லாம் மறந்து கண்ணே. இப்போ சொல்ற கண்ணே உனக்கு எப்படிலாம் மனம் வந்து என்னை பெற்ற தாயே கப்பே அறவா ஏண்டா உன்னை எப்படி எப்படி எல்லாம் வளர்த்த என்ன அநியாயமா விட்டுட்டு போறேன்னு சொல்லு அம்மா. நான் ஏன் போல தெரியுமா அம்மா? ஐயா சித்த கத்து என் பெரிய தந்தை அம்மா துரியன் அண்ணத்த மகனே அறவா. இந்த 18 நாள் சண்டையில நான் வெற்றி அடையணும். தருமனுடைய தலை தானா அத்து விடணும். நான் கணவனை ஊட்ட வேணும் ஆடாது என கூட்டாரு அம்மா. என் பெரிய தந்தை மகனுக்கு என்னை மறந்துடு சொல்ற கண்ணே. நான் எப்படி துடித்து
அப்படியே நீ என் மனதில் மலைக்கோட்டை கட்டி வைக்கிறா கண்ணே அரவப்பாளா என் மலைக்கோட்டை எல்லாம் மலைக்கோட்டையை ஆக்கிட்டா கண்ணே அப்பா தலை வீதி உனக்கு உனக்கு ஏன்டா இந்த தலைவிதி என் பேச்சை கேளுடா ஒரு தாய் தகப்பன் ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பது அந்த பிள்ளை நல்லபடியோடு வாழ்வதை கண்ணால் பார்க்கவும் அந்த தாய் தகப்பன் இருந்த பிறகு எள்ளில் எனக்கு கொல்லி வைக்கதானா கண்ணு அதுக்குதான் ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பது நாங்கள் உயிரோடு இருக்கும் போது நீ என்னை விட்டு போறேன்னு சொல்லி அம்மா எம்மா என்னை பெற்ற தாயே ஒரு மனிதனுடைய பிறப்பு அம்மா பிறந்தான் இருந்தான் இறந்தான் 3 நாள் வாழ்க்கை அது 2 நாள் முடிஞ்சு போச்சு அம்மா என்ன ஒரு நாள் என்னை பெற்ற தாயே நாளைக்கு அர்ஜுனனுக்கு பிறந்த பிள்ளை எதிராளியா இருந்தாலும் அந்த துரியோனுக்கு சொன்ன வார்த்தையை மாறல அவன் எதிரியா இருந்தாலும் சொன்ன வார்த்தையை மாறல கொடுத்து சத்தியத்தை மாத்தல அதனால அறவா அவன் சொன்ன பிரகாரம் கடவுளுக்கு போராடும் இந்த உலகம் எல்லாம் உன்னை புகழ்ந்து பேச போது அம்மா இப்படி ஒரு உயர்ந்த பிள்ளைய பெற்றடி அம்மா இதுவரைக்கும் என்னை ஆராட்டி சீராட்டி அன்பு காட்டி வளர்த்த இன்னும் கட்டி அப்பா அது எனக்கு நீ உனக்கு மகன் இல்ல நீ யாரோ நான் யாரோ அம்மா என்னை விட்டுட்டு அம்மா நான் போறேன் கல்வி என்று சொன்னார்களே உனக்கு நான் தாயல்ல எனக்கு நீ மகன் அல்ல அப்படியே நீ என் பிள்ளை சொல்றே இந்த வார்த்தையை சொல்றதுக்கான கண்ணி நான் உன்னை பிள்ளைய பெற்றெடுத்தேன் என் பேச்சை கேளுடா கண்ணீர் ஒரு வார்த்தை கேளுடா என் கூட வாட போயிடலாம் என்னை கூப்பிடாது அம்மா என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கையை தேடி நான் போறேன் அம்மா என்னை விட்டுடு அம்மா என்னை சித்திரவதை செய்து கொண்டாது அம்மா நிம்மதியா போய் சார் என்னை விட்டுடு பெத்ததுலடா தெரியும் பிள்ளையுடைய அருமை பெத்தவன் நான் உன்னை அழைக்கிறேன்டா அப்பா மதிக்குளம் தடைக்க வந்த என் மைதன பாலா அதுவித தவங்கள் புரிந்து அருமையாய் முந்தானை பெற்றேன் அப்பா இருக்கிற
மனையை பழகிட்டு சரி செய்து வாயில் மண்ணை சாக்கவும் வருகிறேனே. அப்ப உடனடி கொடுத்து என்ன மாதிரி குடிவேண்டா என்னை பெற்ற தாயே எந்த இடத்துக்கு போனையே அந்த இடத்துக்கு பின்னாலே வந்துடும். சண்டைக்கு போகாதுன்னு சொல்லி அம்மா நடக்க போறது பாரத சண்டை. இந்த பாரத சண்டை அம்மா என்னை பெற்ற தந்தையருக்கு பெரிய தந்தைக்கு சண்டை வருமே. ஆனா ஒருவேளை இந்த கணவனுக்கு நான் போகாது இருந்தால் என் தந்தைக்காக சண்டைக்கு நேரத்துல அம்மா நம்ம அப்பா சண்டைக்கு போற நான் போவாத இருப்பேன். அந்த நேரத்துல அப்பா கிட்ட மாத்தான் வருகிறாரு, நான் போவேன். அப்படி போனா அம்மா அப்போ என் உயிர் போவதா அம்மா போகுது. அந்த உயிர் இப்ப போது என்ன விட்டுடு அம்மா விட்டுடு. அப்பா புரியாகி அந்த புகழில பாதிக்கு ஒரு புலிக்கு பிறந்த பிள்ளை பூனையாகாது கண்ணே. உன்னுடைய தந்தை இருக்கின்றாரே, முன்வைத்த காலை பின்வைக்காத அதிகார தலைவர் அதிர பெருமான்ற கண்ணே. அப்பேற்பட்ட புலிக்கு பிள்ளையாக பிறந்து ஒரு பூனையை போலையாகி தைக்கிற கண்ணே, என் பேச கேளுடா. பெரியப்பாவுக்கு போகல, என்னை பெற்ற தந்தை பார்த்தவர்கள் வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னு அம்மா எங்க அப்பாவுக்கு தான் அம்மா. நான் கடவுளுக்கு போற உனக்கு பெருமை தேடி வச்சுட்டு தான் போறேன் அம்மா. வந்து பாரு பையன் வந்தானே. நான் பெற்ற பிள்ளை என் பேச்சை கேட்பான் அப்படி என்று அவன் காலையில கூட விழுந்து பார்த்தேன்னா பெத்த தாய் வந்து அழைக்கிறாரே, அவளுடைய வார்த்தைக்கு மதிப்பு தர வேண்டும். அப்படி என்று என் பிள்ளை என் கூட வந்திருந்தா பரவாயில்லையா அண்ணா. என் பிள்ளை என் பேச்சை கேட்கல, அவன் காளியார் கோயிலை தேடி போறான் என்ன. சரி விடுமா, நீ அடைஞ்ச பாரு அவ்வளவுதான். சரி நீ போய் உன் பொறுப்பாரு. என்ன கண்ணா சொல்றீங்க? வாங்க வாங்க கண்ணா. சரி கண்ணா, மதிக்கிறாங்க, அதனால இப்படி வர கண்ணா. ஏதாவது நீ சந்தேகப்படுகிறாய். இவன் கடவுளுக்கு வரன்னு சொன்னானே, இப்ப நீ போராட விட்டுதான் என்ன பண்றது அப்படிதான் நினைக்கிறேன். கண்ணா
என்ன கூப்பிடல. ஆமா. நானாதான் வந்த காரணம் என்ன தெரியுமா? கூப்பிடல. என்னை பெற்ற தாய் பெருமை ஓங்க வேண்டும். ஆமா. என்னை பெற்ற தந்தை பெருமை ஓங்க வேண்டும். அப்படி என்ற எண்ணத்தோடு தான் இங்க வந்தேன். அதனால கண்ணா ஐயா ராமனோட என் தாய் தந்தைக்கு ஒரு பெருமையை தேடி வைக்க வேண்டும். இந்த பூமியில பிறந்த பிள்ளை இப்படி ஒருவர் இருப்பானா? அப்படி இந்த உலகமெல்லாம் என்னை புகழ்ந்து பேச வேண்டும். அப்படி என்பதற்காக தான் வந்தேன். நாம இல்லாத போனாலும் நம் பெருமை நம் தாய் தந்தைக்கு தெரிய வேண்டும். அப்படி என்று நினைக்கிறேன். கண்ணா அறியாத பிள்ளை ஆச்சுது. இவன் எப்படி நடவடிக்கை செல்லுவான் அப்படின்னு பயப்படுறீங்க. ஒத்து பாருங்க. இவன் அறியாத பிள்ளையாச்சு. இவன் எப்படி கடமைக்கு வருவான்? இவன் எப்படி செய்வான்? இவன் அறியாத புள்ள பூட்டா என்ன பண்ணது வருத்தப்படுறீங்க. கண்ணா என் நிலைமை எல்லாம் விட்டு பாருங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை. வார்த்தை நாராயணா எனக்கு ஒரே ஒரு ஆசை கண்ணா. அது என்ன ஆசைன்னா அதிரத்தலைவன் அப்பன் முன்பட்ட கால பிள்ளைக்கானவன் எதிர்கட்சால நிலவுள்ளவன். அவன் பெற்ற பிள்ளை அறவாகப்பட்டவன் ஒரு கொலையை போல இறந்து விட்டான். அப்படி நிற்கதியாக இறந்து விட்டான். அப்படி என்று கண்ணா இந்த உலகை என்ன நிந்திக்க கூடாது. அதனால எனக்கு என்ன ஆசை தெரியுமா கண்ணா? இந்த இந்த 18 நாள் சண்டை நடக்குது கண்ணா. இந்த 18 நாள் சண்டையில் என்னை காட்டிலும் ஒரு வீரனோடு நான் சண்டை செய்ய வேண்டும். அது மட்டும் கிடையாது, அந்த வீரனாலே நான் சாக வேண்டும். அது ஒரு வரம் கண்ணா. இன்னும் ஒரே ஒரு ஆசை. நாயக்கண்ணி பெற்ற பிள்ளை, அத்துடன் பெற்ற பிள்ளை, அவன் திருமணம் ஆகாது கண்ணியாக சேர்த்துட்டான். இந்த உலகம் பிள்ளை கண்ணா அவன் மனமுடித்து இறப்பாடு. ஆனால் தாய் கட்டிய மனைவி பக்கத்துல உட்கார்ந்து அழுவா. சாகக்கூடாது கண்ணா. அதனால கண்ணா எனக்கு ஒரு பெண்ணோடு இப்ப திருமணம் வேணும். அதுக்கு ஏதோ என் பிள்ளைக்கு ஆசை என்பதே கிடையாது அண்ணா. அவன் சாகும்போது கூட எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது. அந்த ஆசையை நிறைவேற்றி தார்கள் என்று கேட்கிறான். என் பிள்ளை என்ன கேட்கிறான்? 32 அழகு பார்த்தவண்ணா என் பிள்ளை. என் பிள்ளை ஒரு பெண்ணை கேட்கிறான். உன்னால முடியாதா? சாப்பாடு கேட்டா எந்த ஹோட்டலையா தேடி வாங்கி கொடுக்கலாம். சாக போறவன் ஒரு பொண்ணு வேணும் கேட்டா சாக போறேன் யாரு கொடுப்பா? சரி விடு, ஏதோ என் மருமக பொண்ணு ஆசைப்படுறான்னு பொண்ணு கொடுக்குறேன். ஏதோ சாக போறவன் நானே. அப்படியே என் பிள்ளைக்கு ஏதோ நான் பொண்ணு பார்த்தாத என்ன? என் பிள்ளை எப்படி 32 அழகோடு இருக்கிறானோ அது போல ஒரு பெண்ணை பார்த்து அப்படியே கொடுக்குறேம்மா. ஏண்டா உன் வீட்டுல ஏதாவது பொண்ணு வருக்கா? என் வீட்டுல பொண்ணு இருக்கு. எத்தனை வயசு இருக்கும்? எத்தனை வயசு? 97. கம்மி. ஏய், இறங்கிறவனுக்கு எவரும் பொண்ணு கொடுக்க மாட்டான். ஆதி காலத்திலே ஜெகன்மோகனியாகத்தானே வடிவத்துக் கொண்டோமே. அந்த வடிவத்தினாலே ஜெகன்மோகனியா வந்து ஜெகன்மோகனி ஜகத்தில் புகழ் பாட
மைக் எடுக்கல கரண்ட் கட்டு இல்ல கரண்ட் அம்மா வந்திருக்கும்படியான அம்மையா விட்டு நோக்கி பார்த்தா யார் என்று விளக்கம் பொண்ணு வந்திருக்கா பொண்ணு இல்லாத மண்ணா ஏய் அது ஓயானோ அது நீ கேமரா பிடிக்கல பேசா புரியாண்டா இருக்க முடியாது அரவஞ்சனை சின்னதா இருக்கு இவன் உமா பெருசா இருக்கான் வைகுந்தமே விடமா இருக்கக்கூடிய எம்பெருமா நாராயணன் இந்த மாதிரி பேசினா அந்த கும்பல்ல உன்னை பட்டு அடிச்சணும் இல்லையா ஏண்டா உடவு கட்டினு வந்து எம்பெருமா நாராயணங்கிறா நான் எம்பெருமா நாராயணன் இருக்கக்கூடிய ஆதியிலே ஜெகன்மோகினி உருவெடுத்தல அந்த ஜெகன்மோகினி உருவமா வந்திருக்கேன் டேய் அப்பா அதனால வந்துருக்கேன் அதனால இருக்க முடியாது தந்தையா இருக்கக்கூடிய அந்த வைகுந்தம் எம்பெருமா நாராயணன் இருந்தா டேய் நாராயணா மகளே பாரு அப்பா பொம்பளை புள்ளிவ பொறுத்தும் கனமா பூ வைக்க கூடாது சரி அது நிலைக்காது கையில வளையல கனமா போட கூடாது கம்மியா தான் போடுறேன் புள்ளிவ கனமா பூ வைக்க சீக்கிரம் உனக்கு இது நியாயமா 32 அழகு 32 அழகு பிள்ளை ஆனா நீ வெக்கலிக்காதடா என்ன சொல்ல பாருங்க அவங்க கட்டணவர் 32 அழகு அவரு பெத்தது 32 அழகு இந்த 32 அழகு படுத்த அரவானுக்கு இந்த மாதிரி 1.5 கண்ணி விட்டுக்கிட்டு இது என்ன ஒரு நாள் 32 ஒண்ணுதானே குறைஞ்சு போச்சு ஒண்ணு மட்டுமே குறைஞ்சிருக்கேன் அது கண்ணுதான் நொல்லன்னு பார்த்தா பள்ளி பள்ளிதான் எப்படி இருக்குன்னு பார்த்தா அது காலம் இப்படிதான் கல்யாணம் பண்ண ஒத்துக்கிறான் நீ பெத்த பிள்ளைக்கு இந்த மாதிரி பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி பொண்ணு பாப்பாங்க நீ இந்த மாதிரி பொண்ணு பாப்பியா வீட்டுல இருந்தாலும் ஒரு பொண்ணை கொண்டு வந்து கூட அதெல்லாம் 97 வயசுல இருக்குங்க என் பிள்ளை அல்பாயுசுல போக போறான் அப்படிதானே நல்ல இடி விழு என் பொண்ணையே குடுக்கறமா நெல்ல பொண்ணுமா இது கல்யாணம் பாப்பா நீ கல்யாணம் முடிவு பண்ணிருக்க மாப்பிள்ளை பாருப்பா சந்தோஷமான பிள்ளை என் முள்ள பாரு மாப்பிள்ளை கரத்தால மாலை எடுத்து கொடுங்க அந்த மைக்கு கீழே தான் வேண்டா கண்ணா நீங்களா காசு வாங்கி கொண்டாடி காசு வாங்கினேன் ஆம்படியான் காசு மரிமம் காசு 45,000 பேசி 5,000 கொடுத்துட்டு 40,000 எடுத்து என்ன காசு சரி பிரகாரம் பண்ணா கல்யாணம் முடிஞ்சு திருமணம் ஆகிவிட்டாங்க. ஆமா இது அம்பாள் காளிகாதேவி ஆலயம். சென்னைக்கு நாள் கேட்டேன் இல்லையா? இந்த பாரதத்திலே 8வது நாளிலே உன்னை போன்ற ஒரு வீரனோடு சண்டைக்கு 8வது நாளிலே உனக்கு சண்டையை ஒதுக்கி கொஞ்ச நேரம் இரு. இது அம்பாளுடைய ஆலயத்தை. ஆமா சரி வாங்க. தயார் நிலையில இரு. பாருங்க. ஏய் வா. எங்க பார்த்தாலும் அதோ சர்ப்பணம் கொடுத்து வா. ஓடு. சர்ப்பணம் கொடு. ஹாய். இன்னைக்கு அமாவாசை சொல்லுங்க. இன்றைய அமாவாசை சர்ப்பணம் கொடு. எல்லாரும் தெரிந்து கொள்ளுங்கள், இன்றைய அமாவாசை. இன்று அமாவாசை. அதனால சர்ப்பணம் கொடுக்க மாட்டாங்க. திதி யார் வேண்டாமானாலும் கொடுக்கலாம். திதி யார் வேண்டாமானாலும் கொடுக்கலாம். இன்று அமாவாசை. இன்று அமாவாசை.
சந்திரா வாங்க வாங்க கடா ஒரு மைக் யாரோ ஒரு ஐடு நாளைக்கு தானே அமாவாசை நாளைக்கு தான் அமாவாசை. இன்னைக்கு அமாவாசை அமாவாசை திட்டி கொடுத்துட்டு போறோம் எதிர்கால ஐயரே பாரு. ஐயா காயா நாளை அமாவாசைக்கு இன்னைக்கு போய் சொல்லிட்டு வரீங்க என்னது சரி உனக்கு தெரியாது கூட உலகத்துல நாலாயிரம் போய் கேட்டாதான் தெரியும் ஏங்க எம்பெருமான் வாங்கம்மா. நாளைக்கு தான் அமாவாசை. ஆமா. இன்னைக்கு அமாவாசைன்னு சொல்லி எப்ப கொடுத்து வரீங்க என்ன சமாச்சாரம்? தர்ப்பணம் எல்லோரும் அந்த தர்ப்பணம் கொடுக்குறாங்களே என்ன காரணம்? நியாயத்தை பேசுறீங்க நீங்க. அமாவாசைன்னா என்ன? சந்திரன் சூரியன் ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கிற நாளைக்கு தான் அமாவாசை. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? ஏமா சின்னது கேட்டவன? என்ன சித்தமலாக்க தனியா உட்கார்ந்து நான் போய் கேட்டு வரணும் வருவானா போலாம் பேமானி. நான் வர பகவானே. சரி சரி போங்க. சரி அரவன். இது அப்பாவுடைய ஆலயத்தை வந்து விட்டோம். ஆமா. இது என் தந்தை மாதிரி இருக்காங்க. ஆலயத்தை கொஞ்சம் வெட்ட சொல்லுங்க. அப்பா, தர்மா இங்க வா. இதோ உன் பிள்ளையான படிக்க தயாரா இருக்கிறான். கையில வாளாயுதத்தை எடுத்து உன் பிள்ளைகளுடைய சதையை அறுத்து நெய்தோப்படி நேடு. நெய்தோப்படி நேடு. ஐயா சத்துரு நம்ம ஏப்பா கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி இருக்காங்க தவற. எந்த ரத்தினாலே என் பிள்ளையை சரியா இருப்பது கிடையாது இது சக்தி ஏப்பா பீமா இதோ மாமா இங்க வா. நீ தானே நாட்ட ஆளுன்னு ஆசைப்பட்டவன். ஆசைப்படுறேன் எல்லாம் ஆசைப்படுறேன் கையில வாழை எடு. அரவான் திசைகளை எடுத்து அந்த நெய்தோப்படி விடு. அரவான் உன் பிள்ளை அரவானுடைய திசைகளை எடுத்து நெய்தோப்படி விடுறா. மாமா உங்களுக்கு ஏதாவது சுடுதண்ணி இருக்காயா? அதே தான் உங்க கூட இருப்பா. நாட்டை ஆள்வதற்காக நாங்கள் பெற்ற பிள்ளையை பலி கொடுத்து இந்த நாட்டை ஆண்டால் என்ன ஆளாத போல ஒண்ணு கொத்தனாலும் கொத்து ஏமாந்தோம் ஏமாந்தா என்ன கேட்கறது? அண்ணா, இவர்கள் யாரும் மனதார இந்த உலகத்திலே எந்த தகப்பம் கண்ணா ஆமா வரவா. தன்பிந்த பிள்ளையை கரத்திலே சூரிய கொண்டு அவன் அங்கத்தை அறுத்து 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 யாரு கண்ணா மனதார செய்வான்? அந்த பாவத்தை யாரும் செய்ய செய்ய மாட்டான். போறதில்ல. அதனால நானே செய்யறேன். ஒரு ரெண்டு பேரும் வந்து நில்லு இதோ மண்டி இட்டு வந்தாலும் வந்தாலும். நம்ம மண்டி இட்டு வந்தாலும் வந்தாலும். அம்மா, என்னை பெற்ற தாயே காளிகாதேவி அம்மா. உன்னுடைய ஆலயத்திலே அம்மா என் கரத்திலே ஆலயத்தை சென்று விட்டு அதனாலே அம்மா இந்த ஜெகமெல்லாம் போற்றிருக்காரே. அம்மா, ஒரு ஆலயத்திலே கரத்தை பிடித்து விட்டு ஆலயத்தை பிடித்து விட்டு இதோ பார் அந்த மணிக்கூடெல்லாம் அழைத்தார். அந்த மணிக்கூடெல்லாம் அழைத்தார். அந்த தொண்டை பிடிச்சிருக்க தூக்க 4 பேர் இருக்கிறீங்க தூக்க வழக்க மாதிரி நிக்கிறீங்கன்னு விஜயமான